இன்னைக்கு நைட் டின்னருக்கு டேஸ்டியா ஏதாவது செய்யணும்னு யோசிச்சீங்கன்னா இந்த ஒரே ஒரு காலிஃபிளவரை வச்சு கோபி பராத்தா ட்ரை பண்ணி பாருங்க. எப்பயும் போல சப்பாத்திக்கு 2 கப் மாவுல 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் ஓமம், தண்ணி ஊத்தி சப்பாத்தி மாவை பிசைஞ்சு ½ hour ஊற வச்சிருங்க. அந்த ½ hourல ஒரே ஒரு காலிஃபிளவரை சுடு தண்ணியில ஒரு 10 நிமிஷம் போட்டு எடுத்துட்டு கிரேட்டர்ல கிரேட்டும் பண்ணிக்கலாம், இல்ல இந்த மாதிரி சாப்பர்ல போட்டு 3 பல்லு பூண்டு கொஞ்சம் இஞ்சி சேர்த்தி இதை நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் சாப் ஆயிருக்கும். இதை அப்படியே ஒரு ஒயிட் கிளாத்க்கு மாத்தி தண்ணி இல்லாம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நீங்க கிரேட் பண்ணாலும் இந்த மாதிரி ஒயிட் கிளாத்ல பிழிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் ட்ரையான காலிஃபிளவர்ல ஒரு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது பொடியா கட் பண்ண, 2 பச்சை மிளகா பொடியா கட் பண்ண, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 பச்சை மிளகா சேர்த்திருக்கனால 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்தி இதை கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததா ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச காலிஃபிளவரை பச்சை வாசனை இல்லாத அளவுக்கு இது ஒரு few minutesக்கு சாட்டே ஆனதும் எடுத்து வச்சிருங்க. இப்ப நம்ம மாவும் ரெடி ஆயிருக்கும். அதை ஃபர்ஸ்ட் சின்ன சைஸுக்கு தீட்டி இதுல ரெடி பண்ண காலிஃபிளவரை சென்டரா பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் பண்ற மாதிரியே ஃபோல்ட் பண்ணி இதை லைட்டா திருப்பி மேல் பாட்டா எடுத்துருங்க. இதை ஜென்டிலா தீட்டி சப்பாத்தி சைஸ் ஆனதும் சூடான தவால கொஞ்சமா நெய் இல்லனா வெண்ணெய் 2 பக்கமுமே ஸ்ப்ரெட் பண்ணி சுட்ட எடுத்துக்கலாம். சூப்பர் டேஸ்டியான கோபி பராத்தா ரெடி. சைட் டிஷ்க்கு ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டா கூட சூப்பரா இருக்கும். நான் சிம்பிளான ஆனியன் கிரேவி பண்ணிருந்தேன். டேஸ்ட் பாமா மாறிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்ற, மறக்காம பாருங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.